இயக்கங்களுடைய பெயர் ஆதரவோடும் அந்த 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்று நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் 2 இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய உறுப்பினர்கள் இடம்பெற்றார். தமிழக வரலாற்றிலே ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறது. முஸ்லீம் லீகின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில்தான் நாங்கள் இதுவரை வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். இது நீண்ட காலத்துடைய வரலாறு. ஆனால் இந்த தேர்தலில் முடிவு நாம் எதிர்பார்த்தது திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வந்துவிடும், நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக ஆகி விடுவார் என்ற நம்பிக்கையோடுதான் தேர்தலிலே நாம் எல்லாம் ஈடுபட்டோம். ஈடுபட்டது மட்டுமல்ல, அதற்காக உழைத்தோம். உழைத்தது மட்டுமல்ல, அதற்காக பாடுபட்டோம். பாடுபட்டது மட்டுமல்ல, அதனை முழுமையாகவும் நம்பினோம். இது நடக்கும் நடக்கும் என்று கருதித்தான் தேர்தலில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ஆனால் இறைவனுடைய நாட்டம் வேறாக அமைந்துவிட்டது. விசில் எல்லா இடத்திலும் ஊதப்பட்டு மக்களை ஜோசப் விஜயின் பக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை தமிழக ஜனநாயக முறை மாற்றிவிட்டது. அதன் விளைவாக 108 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க அவர்கள் முயற்சி செய்கிற நேரத்தில்தான் அவர்களுக்கு வேண்டிய ஆதரவு அவர்களிடத்திலே முழுமையாக இல்லாத காரணத்தினாலே மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. அந்த நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு தொடர்பு கொண்டு சமுதாயம் முழுவதும் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எங்களை வற்புறுத்துகிறார்கள். இரவு பகலாக எல்லா சமுதாய மக்களும் ஒரே மாதிரி எங்களிடத்திலே வற்புறுத்துகிறார்களே என்றெல்லாம் கலந்து பேச வேண்டும் என்று அவர்களிடத்திலே சென்றோம். பல்வேறு கருத்துக்களை அவர்களோடு நாங்கள் பரிமாறினோம். இறுதியாக தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிலே உள்ள நாங்கள் எங்களது 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக எங்கள் ஆதரவை கொடுத்தோம். எந்த நிபந்தனையும் நாங்கள் வைக்கவில்லை, கேட்கவும் இல்லை. ஏன் ஆதரவு கொடுத்தோம் என்பதை பற்றி தளபதி மு.க. ஸ்டாலினிடத்திலும் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்தது என்பதை அவர்களிடத்திலே பேசியிருக்கிறோம். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் பரவி கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி ஆட்சி என்று சொன்னால், கவர்னர் ஆட்சி என்று சொன்னால் அது மறைமுகமான மத்திய அரசினுடைய பிஜேபி ஆட்சிதான் தமிழகத்திலே திணிக்கப்படுகிறது என்று
நிலைமை வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருவதற்கு முஸ்லிம் லீகிலே உள்ள நாங்கள் அதற்கு காரணமாகி விடக்கூடாது. ஏனென்று சொன்னா, இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானை பிரித்த பிறகு இந்திய முஸ்லிம்கள் என்னென்ன சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளானார்கள் என்பது வரலாறு எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு மிகப்பெரிய பழியை எங்கள் சமுதாயத்தின் மீது வந்து விழுந்து விடுமே என்ற அச்ச உணர்வோடு நாங்கள் சமுதாய மக்களுடைய உணர்வை பிரதிபலித்து எங்களது ஆதரவை தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவதற்கு நாங்கள் கொடுத்தோம். கொடுப்பதற்கு முன்பு பல முறை ஸ்டாலின் அவர்களோடும் நண்பர்களோடும் கலந்து பேசித்தான் எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம். அதனுடைய விளைவாக எந்த நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்திருந்தாலும் பெருமனது பண்ணி நாங்கள் கேட்காத ஒன்றை நீங்களும் அமைச்சரவையில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. எங்களை தனியாக அழைத்து, நேரடியாக அழைத்து, கடிதமும் அழைத்து, பத்திரிகையை உங்கள் நண்பர்கள் உங்களைப் போலவே அழைத்து உங்களிடத்தில் கூட அது சொல்லப்பட்டதுடைய பிறகு எங்களது அகில இந்திய தலைமை இருக்கிறது கேரளாவிலே, பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி என்று இருக்கிறது. அதனுடைய தலைவர் கேரளத்து தங்கள் சாயித் அவர் தலைவர். அவரை கலந்து கொண்டு கேரளாவில் உள்ள குஞ்சாலி குட்டி அவர்கள் இன்றைய மினிஸ்டர், அவர் இந்திய முஸ்லீம் லீகுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அந்த கமிட்டியில் உள்ள அருமை நண்பர்களை எல்லாம் கலந்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று இந்த அமைச்சரவையில் ஈடுபடுவது சிறந்ததாக இருக்கும் என்று அவர்களும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்த பிறகு எங்களது அறிவிப்பை தெரிவித்து அந்த அமைச்சரவையில் எங்கள் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக அவர் ஃபாரூக் அவர்களை சட்டமன்றத்தினுடைய முஸ்லீம் லீக் தலைவராக அறிவித்து, அதே நேரத்தில் ஷாஜகான் அவர்களை மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முடிவு செய்து நாங்கள் அறிவித்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது தமிழக வெற்றி கழக அரசு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இது நல்லாட்சி தொடர்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம், மக்களும் விரும்புகிறார்கள். இந்த நல்லாட்சி எல்லா வகையிலும் தொடர்ந்து நாளெல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடும் அந்த விருப்பத்தோடும் அந்த எதிர்பார்ப்போடும் எங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை இணைந்ததற்கு வாழ்த்து சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்த விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் எங்களது வாழ்த்தை சொல்லி வரவேற்பை சொல்லி, இந்த கூட்டணியில் உள்ள இந்த ஆட்சி, இந்த நல்ல ஆட்சி இன்று இருப்பது போல் என்றும் தொடர வேண்டும் என்ற உணர்வோடு எங்களது பயணம் தொடரும். அப்படி தொடர்வதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த கூட்டத்திலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இங்க பாருங்க, அதாவது ஏதாவது ஒவ்வொன்னா கேளுங்க, இல்ல ஒன்னா கேளுங்க. அது தப்பா நீங்களா கற்பனை பண்ணி கேட்கறது இல்லங்க. நீங்களா கற்பனை பண்ணி கேட்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமை இருக்கு. 6வது கடமை ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவது என்று சொன்னேனே தவிர திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லவில்லை. அப்படி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? நீங்களா கற்பனை பண்ணி ஒரு கேள்வியை கேட்டா எப்படி சார்? எப்ப சொன்னது? எந்த சவலத்தும் வந்தது? நீங்களா கற்பனை பண்ணி கேட்டா சொன்னதை உங்களுக்கு இஷ்டத்துக்கு மாத்தி 6வது கடமையாக ஜனநாயகத்திலே ஓட்டு போடுவதை கருத வேண்டும் என்று நான் சொன்னேன். என்ன
அப்போ இறந்து போயிட்டார்ல பெரியவர் எஸ்ஆர் இருக்கணும், அவருடைய கூட்டத்தில் தான் சொன்னேன் முஸ்லிம்களுக்கு 5 கடமை இருக்கு. 6வது கடமையாக ஓட்டு போடுவது ஜனநாயகத்தில் கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பொழுது நாங்கள் திமுக கூட்டணி இருந்தோம். திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை என்று நான் சொன்னதும் இல்லை. அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படி பாய், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க கற்பனை பண்றதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா, சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ற நீ? இல்ல சொல்லாத நீயே கேட்டா எப்படியே சொல்ல முடியும்? சொல்லாத சொல்லி பிரச்சாரம் சொல்ற முடியா? நான் சொல்லாத ஒன்று கேட்டு என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத கேள்வி கேள்வியா கேள்வி கேட்காத எல்லாம் சொல்லாத விடு. ஆமா, இன்னொரு விஷயம் வந்து தேர்தல் வரும்போது இடைக்கால தேர்தல் வரும்ல, நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது அப்பொழுது வந்து தேர்தல் கூட்டணி அறிவிப்பான்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இடைத்தேர்தல் வருதுல்ல, இடைத்தேர்தல் வரும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு குழப்பமும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக எங்கள் சார்பிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பிறகு அந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் தொடர வேண்டும் என்றுதான் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த நல்லாட்சி இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த ஆட்சி எல்லா துறையிலும் வெல்லுவதற்கு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். அதற்கான முடிவுதான் இப்போ எடுத்திருக்கிறோம். அதாவது தேர்தல் கூட்டணி, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் இதுவரை தாவேகா சார்பாக எந்த பெயரும் சூட்டப்படவில்லை. அப்படி சூட்டப்படாத அந்த தேர்தல் கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். பெயர் வந்தபோது அந்த பெயரை பயன்படுத்துவோம். எங்கள் எங்கே வசதி இருக்கோ அங்கே கேட்போம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா கேட்போம். ஆனால் உள்ளாட்சியில் 12,620 உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம், மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். அதற்காக பாடுபடுவோம். தமிழ்நாட்டில் 1 மாதமாக இருக்கக்கூடிய ஆட்சி எல்லா சமுதாய மக்களும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் ஆட்சி, இந்த ஒரு அரசாட்சி நிச்சயமாக சுமூகமாக தீர்த்து கொண்டிருக்கிறது. சுகமாக தீர்த்து வைப்பா என்று நம்புறேன். முதலமைச்சர் இப்ப சட்டமன்றத்தில் பேசித்தானே இருக்காரு.
இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சட்டமன்றத்தில் பிரச்சனை வந்தா பேசுவாரு. சட்டமன்றத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பத்தி தீர்மானம் வந்தா பேசுவாரு. ஆமா. பாய், பெண்களுக்கு எதிரான பிரச்சனையே இன்னைக்கு நேரத்தா நடக்குது. இது இல்லாம போறதுக்கு தானே எல்லா முயற்சியும் பண்றாங்க. அதான் அந்த சிங்க பெண்மணி படையே ஒன்று உருவாக்கி இருக்காங்களே. நிச்சயமாக சிங்க பெண்மணி. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் கூறியிருக்கிறார். தாவேகா ஆட்சி தொடர ஒத்துழைப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.